வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2003ல வெளியான அவான்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல தபு தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. ஒரு கண்ணுக்கு தெரியாத பேய் தபுக்கு செக்ஷுவல் டார்ச்சர்லாம் கொடுக்குது. இத பத்தி யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. தபு அந்த பேயை பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. உண்மையிலேயே பேய் இருந்ததா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கார்ல சஞ்சனான்றவங்க ஃபேமிலியோட போயிட்டு இருக்காங்க. இதே கார்ல புரோக்கரும் வந்துட்டு இருக்காரு. புரோக்கர் தான் இவங்களுக்கு வீட காட்ட போறாரு. இப்பதான் சஞ்சனா ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. சஞ்சனா ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சஞ்சனாக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதே மாதிரி தம்பி விக்கின்னு ஒருத்தர் இருக்காரு. இதை தாண்டி புரோக்கரும் இந்த கார்ல இருக்காரு. இன்னும் உள்ள போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் உள்ளியான்ற மாதிரி சஞ்சனா யோசிக்கிறாங்க. ஆமா மேடம், நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி வீடு தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப தனியா தான் அந்த வீடு இருக்கு. ஆனா வீடு பெருசா இருக்கு. பரவாயில்ல, வீடு நல்லா பெருசா இருக்குன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஈரினோட மொத்த சேவிங்ஸையும் வச்சு சொந்தமா தான் இந்த வீடை வாங்க போறாங்க போல. இந்த வீடை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, காலம் முழுக்க இங்க தானே இருக்க போறோம், வாங்கிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த வீடை இவங்க வாங்கலாம் செஞ்சிடறாங்க. இவங்களுக்கு மொத்தமா 2 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு ரோல அன்ஷிகா மொத்வானி தான் பண்ணிருப்பாங்க. இப்ப நைட்டு நேரம் மின்னல் அடிக்குது. இந்த சவுண்ட் கேட்டு சின்ன பொண்ணு இருக்கால, பயந்து ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிடுறா. ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்களும் சமாதானம்லாம் சொல்றாங்க. பொண்ணுங்க 2 பேருமே வேற ரூம்ல தான் படுப்பாங்க போல. இப்ப 2 பொண்ணுங்களையும் அந்த ரூம்ல படுக்க வச்சிடுறாங்க. ஏதாவது தேவைன்னா என்ன ஹெல்ப்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்னும் மூத்த பொண்ணு படுக்காம இருக்கா, படுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் வரைஞ்சிட்டு படுத்துறன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இப்ப இவங்களுமே கீழே வந்து கதவெல்லாம் சாத்திட்டு இருக்காங்க. படுக்கிறதுக்கு போறாங்க. காலையில பசங்களை ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலான்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வெளிய மந்திரம்லாம் சொல்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களுமே பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஆல்ரெடி தம்பி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி 2 பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு புரியாம இவங்களும் கூட சேர்ந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் உட்காந்து பூஜை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தம்பி கிட்ட என்ன பூஜை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கும் தெரியல, ஏதோ அவங்களோட சடங்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க. மொத்தமா சேர்ந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, பசங்களா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பசங்களும் சரின்ற மாதிரி அம்மாவை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கும். நாய் இருக்குல்ல, அந்த பகுதியை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. நீ உள்ள வான்ற மாதிரி அந்த டாமியே இவங்க கூட்டு போறாங்க. இந்த பகுதியில நிறைய டிபெட்டியன்ஸ் தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்காக இந்த பூஜையை பண்றாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. ஈரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டிக் ஷாப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஷாப்ல இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டிபெட்டியன் பாட்டி இருக்காங்கல்ல, இவங்களையே கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த பாட்டி நம்மளையே கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு ஈரன் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரன் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அந்த பாட்டி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இவங்க பார்த்து பயப்படலாம் செய்யறாங்க. அந்த பாட்டி கையில ஒண்ணு இருக்கு. இத புடின்ற மாதிரி ஈரன் கிட்ட தந்துடுறாங்க. இது எப்பவுமே உன் கூடியே இருக்கணும், அப்பதான் நீ சேஃபா இருப்ப, உன் பசங்களுக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, இதை வச்சுக்கோன்ற மாதிரி தந்துடுறாங்க. இதெல்லாம் என்னால காசு கொடுத்து வாங்க முடியாதுன்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு காசெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. பாட்டி கிட்ட பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பாட்டி இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுமே கூப்பிடலான்னு பின்னாடியே போக பாக்குறாங்க. அதுக்குள்ள கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க. ஃபாரின் கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்களுமே இது ரொம்ப நல்லா இருக்கு, எவ்வளவு விலைன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பேசாம வித்துடலான்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. 500 ரூபான்னு சொல்றாங்க. அவங்களுமே 500 ரூபாய் தந்துடுறாங்க. அந்த 500 ரூபாயை கூட பாட்டி கிட்ட தந்துடலான்ற மாதிரி இவங்க பாட்டியை ஃபாலோ பண்றதுக்கு பாக்குறாங்க. அதுக்குள்ள பாட்டி காணோம். அதுக்குள்ள எங்க போனாங்க, எதனால பாட்டி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஈரின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி இங்கதான் இருக்காங்க போல, நம்ம காசை தந்துருவோன்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல வந்து கையை வைக்கிறாங்க. இவங்க கையை வச்சோன்னா அந்த பாட்டி சாஞ்சிடுறாங்க. அந்த பாட்டியோட உயிர் போயிருச்சுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க இருக்காங்கல்ல, போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தகவலை கொடுத்துடுறாங்க. ஒரு பிரிட்ஜ் வழியா தான் ஈரின் வீட்டுக்கு போக முடியும். அந்த பிரிட்ஜ்ல வண்டி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை விட்டு இறங்குறதும் கஷ்டம். வண்டி நிக்குது, நல்ல வேலையா கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டார்ட் ஆயிருது. இவங்க வீட்டுக்கு வரும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு வயசான லேடியும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அங்கதான் இருந்தாங்க, இறந்து போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை மேடம், அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க, அப்புறமா கிளம்பி போயிருப்பாங்களா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்படி கூட இருக்கலாம் சார், சரின்ற மாதிரி இவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. படுக்கிற டைம் ஆயிடுச்சு, 2 பேருமே படுங்கன்ற மாதிரி பசங்களை படுக்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி 2 பசங்களும் படுத்துடுறாங்க. இப்ப ஈரனும் தனி ரூம்க்கு வந்து படுக்கலான்ற மாதிரி படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல.
இப்ப வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, பொறுமையா இவங்க முகத்துக்கிட்ட கையை கொண்டு வராரு. சட்டுன்னு இவங்க வாயை லாக் பண்ணிட்டாரு. இவங்களும் யாருன்ற மாதிரி பயந்த மாதிரி முழிக்கிறாங்க. பார்த்தா விக்கி தான் கையை வச்சிருப்பாரு. அமைதியா இருக்கா, எல்லா கதவும் திறந்திருக்கு, எப்படின்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாராவது திருடங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம போய் பசங்களை கூட்டு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப வேகமா பசங்க இருக்க ரூம்க்கு வராங்க. பசங்க 2 பேரையும் தூக்கிக்கிறாங்க. வேகமா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க நாயை கூப்பிடலான்ற மாதிரி நாயை கத்தி கூப்பிடுறாங்க. அதே மாதிரி திருடன் திருடன்ற மாதிரிலாம் கத்துறாங்க. பக்கத்துல இருந்து யாராவது வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வர மாதிரி தெரியல. அதே மாதிரி திருடங்க இருந்தா ஓடி இருப்பாங்கல்ல, ஆனா திருடங்களும் ஓடுற மாதிரியே தெரியல. நீ தான் தேவையில்லாம யோசிக்கிற போல, காத்துல கதவு திறந்திருக்கும், வா படுக்கலான்ற மாதிரி அக்காவும் வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. ஈரை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களை தூங்க விடாம வித்தியாசமா சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுக்கிட்டே கண் முழிச்சிடுறாங்க. வெளியே இருந்து தான் அந்த சவுண்டு கேக்குது. வெளியே இருந்து தான் கேக்குதா இல்ல வீட்டுக்குள்ள இருந்து கேக்குதா அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சரி, எல்லாருமே தூங்குறாங்களா இல்லையான்றத பாப்போம்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொருத்தர் ரூம்கா வந்து பாத்துட்டு இருக்காங்க. தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பசங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது, என்ன ஏதுன்னு பாப்போன்ற மாதிரி இவங்களும் வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வரும்போது கதவு இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. நாயும் அந்த இடத்துல யாரையோ பார்த்து குலைக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி மரத்தோட கிளை இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா சாயுது. இது எப்பறம் ஆட்டோமேட்டிக்கா சாயுதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பயந்த மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஈரனும் நைட்டு நடந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தம்பி விக்கி இருக்காரு பாத்தீங்களா, நாய்க்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்ப வைக்கிறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா நாய் காணாம போயிருது. இந்த நாய் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. பார்த்தா காட்டு பகுதியில ஒரு இடத்த தோண்டிட்டு இருக்கு. இங்க என்ன தோண்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல போய் கையை வைக்கிறது. அது என்ன கோவத்துல இருந்ததுன்னு தெரியல, இவரோட கையை கடிச்சு வச்சிருது. இப்ப தம்பியும் அக்காவை உட்கார வச்சு சில விஷயங்களை பேசுறது. ஈரனுக்கு சில சவுண்ட் கேட்டதுல அதே மாதிரி தம்பிக்கும் சவுண்ட் கேட்டிருக்கு போல. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாயோட நடவடிக்கை சரியில்லைக்கா, இன்னைக்கு என்னோட கையிலேயே கடிச்சு வச்சிருச்சு, இந்த வீட்டுல கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே அது தோணுது. இருந்தாலும் பசங்க முன்னாடி இதெல்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறாங்க. நீ பயந்து தேவையில்லாம பசங்களையும் பயமுத்தாத, இந்த வீட்டுல நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாங்க. இப்ப ஈரனும் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நேத்து வித்தியாசமா சவுண்ட் கேட்டது பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இப்பயும் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வெளியே இருட்டா இருக்குல்ல, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. கல்லெல்லாம் அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நிறைய கல் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. எதுக்காக இந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் இவங்க கையை தட்டி விட்டுருது. இவங்களோட லைட்டு கீழே விழுந்துருது. இவங்க வேகமா எடுத்து யாரு தட்டி விட்டான்ற மாதிரி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல, ஆனா யாரோ டச் பண்ற மாதிரியே தோணுது. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. வீட்டை நோக்கி ஓடணும்ன்ற மாதிரி வேகமா இவங்களும் வீட்டை நோக்கி ஓடிடுறாங்க. இந்த டீலை முடிச்சு தந்தாரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த வீட்டுல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது, எங்களோட காசை தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அது எப்படி மேடம் தர முடியும், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுல எந்த ஒரு தீய சக்தியும் இல்ல, நீங்க தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க விக்கணும்னு சொன்னா சரி, நான் விக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா சீக்கிரமா இந்த டீல் முடியாது, சில மாசங்கள் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஈரின் ஹஸ்பண்ட் பேரு விஜய் அப்படின்றது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆர்மி மேனா இருப்பாரு. இப்ப ஹஸ்பண்ட் போட்டோவை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஈரனோட அப்பா படுத்த படுக்கையா இருப்பாரு. ஈரன் இருக்காங்கல்ல, அவரை வீட்டுல வச்சு பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. இதெல்லாம் சுத்தமா ஹஸ்பண்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் பசங்களுக்காக தான் என்னால உழைக்க முடியும், உன் அப்பாக்காகலாம் என்னால உழைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம உன்னோட அப்பாவை பத்தி நீ நிறைய சொல்லியிருக்கல, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணணும்னு எதுக்காக நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னதான் இருந்தாலும் என்ன வளர்த்தவரு, நான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. என்னால அது முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி வீட்டை விட்டு இவர் கிளம்பி போயிருப்பாரு. அப்படிதான் ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்காருன்னு தெரியுது. ஈரனுக்கு பூஜான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஈரன் பூஜாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா பூஜா கிட்ட எதுவுமே பேசாம சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ வந்ததுல இருந்து எதுவுமே பேசல, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி பூஜா கேக்குறாங்க. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் பூஜா கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இன்னொரு நாள் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட நாய் காணாம போயிருக்கும். ஆனா இவங்க வரும்போது வாசல்ல நாய் நின்னுட்டு இருக்கு. இப்ப இவருமே நாயை தொடலான்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த நாய் இருக்குல்ல, ரொம்ப வயலண்டா இவரை பார்த்து குலைக்குது. இவங்க எல்லாருமே அந்த நாயை பார்த்து பயந்துடுறாங்க. அந்த நாய்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப படுக்கிறதுக்கு தயாராகுறாங்க. ஈரன் படுக்கிறதுக்கு முன்னாடி லோஷன் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க போல. இப்ப கால்ல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவங்களை பெட்ல யாரோ தள்ளுறாங்க. அப்படி தள்ளின நபர் இவங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கான். பேய் தான் இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இவங்களுமே கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துற சவுண்ட் கேட்டு தம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. ரேப் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க.
கொஞ்ச நேரத்துல பசங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அக்கா எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்னு தம்பிக்கு தெரியுது. நான் வெளியே தான்க்கா படுத்திருக்கேன், எதுனாலும் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அக்காவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க உட்காந்து புக்கு தான் படிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல பால் இருக்கு. அந்த பால் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, லைட்டா ஆடுது. தண்ணி ஆடுறது தெளிவா தெரியும்ல, அப்படிதான் நமக்கு தெரியுது. இப்ப போக போக இந்த மொத்த இடமே ரொம்ப ஆடுது. என்ன இவ்வளவு ஆடுதுன்ற மாதிரி இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இது பேயோட வேலைன்னு உங்களுக்கு தெரியுது. இவங்களுமே பயந்து வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. தம்பி வெளியே இருக்கிறதா சொன்னார்ல, தம்பி கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. தம்பி என்ன பண்றாருன்னா எல்லாரையும் தூக்கிட்டு வெளியே போனோம்னு நினைக்கிறாரு. இப்ப எல்லாரையும் தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா இவங்க வந்த வேகத்துல சாவியை எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்களா இங்கே இருங்க, நான் மட்டும் சாவியை எடுக்கிறேன்னு ஈரின் சொல்லிட்டாங்க. இப்ப ஈரின் உள்ள வராங்க. திரும்பி எல்லா பொருளுமே கீழெல்லாம் விழுந்துட்டு இருக்கு. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப சாவி எடுத்துட்டு வேகமா வெளியே ஓடி வந்துடுறாங்க. வந்தவங்க கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நிலநடுக்கம் வந்த மாதிரி வீடே ஆடி இருக்கும். எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு ஈரின் நினைச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருமே எதுக்காக நம்ம கிளம்புறோம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம மட்டும் தான் இதை ஃபீல் பண்ணிருக்கோன்றது ஈரினுக்கு புரியுது. ஈரின் ஃப்ரெண்டு பூஜான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் ஈரின் வந்திருக்காங்க. பூஜாவும் இவங்க எல்லாரையும் படுக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இப்ப தம்பியும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. என்னக்கா சொல்ற, எல்லா பொருளும் கீழே விழுந்ததா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமா, நீ படுத்து தூங்குன்ற மாதிரி இவங்களும் வெளியே போய் சோகமா நிக்கிறாங்க. இப்ப பூஜாவும் என்ன ஏதுன்னு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க பூஜா கிட்ட தான் நடந்த ரேப்பை பத்தி சொல்றாங்க. இது ரேப் நடந்ததா அப்படின்ற மாதிரி பூஜா ஷாக் ஆகுறாங்க. ஏதாவது திருடன் வீட்டுக்குள்ள பூந்துட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. திருடன்லாம் வீட்டுக்குள்ள பூர்ல, ஒரு பேய் தான் என்கிட்ட ஒன்னா இருந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த பூஜாவால நம்ப முடியல. நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இந்த ஃபேமிலியை கவனிச்சிட்டு இருக்கிறத ஹஸ்பண்ட் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. ஹஸ்பண்டை கவனிக்கிறதை விட உனக்கு அந்த ஃபேமிலி தான் முக்கியமா, இன்னும் எவ்வளவு நாள் அவங்களா இருக்க போறாங்கன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சத்தம் போடுறாரு. இதெல்லாம் இவங்க காதுல கேக்குதுல, இதுக்கப்புறம் இருக்க வேணாம் கிளம்பலான்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களோட வீடு வந்து சேர்றாங்க. ஈரனுக்கு வீட்டுக்குள்ள போகவே பயமா இருக்கு. பொறுமையா தான் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது நிறைய பொருள்லாம் கீழே விழுந்திருக்கு. இவங்க கண் முன்னாடியும் சில பொருள்லாம் விழுது. பொருள் கீழே விழுந்ததை இவங்க மட்டும் தான் கவனிச்சிருப்பாங்க. தம்பி எல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு. தம்பியும் வீட்டுக்குள்ள திருடம் பூந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொரு இடமா வேகமா தேடிட்டு இருக்காரு. தம்பிக்கு பேயின் பெருசா தோணல. ஆனா இவங்களுக்கு பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்குன்னு தோணுது. அதனால இவங்க இருக்காங்கல்ல, திருடெல்லாம் பூர்ல, நம்ம படுக்க போவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு வீட்டுல தனியா படுக்கவே ரொம்ப பயமா இருக்கு. என் வீட்டுக்கு வேணா வந்து படுன்ற மாதிரி பூஜா கிட்ட சொல்லியிருப்பாங்க. பூஜாவும் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பேய் பிசாஸ்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நீ கன்சல்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பூஜா சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. இப்ப படுக்கிறதுக்காக ரெண்டு பேருமே ரூம்க்கு வந்துடுறாங்க. படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஈரனுக்கு பேய் அட்டாக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பயம்லாம் வருது. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அந்த பேய் அட்டாக்கே பண்ணல. இப்ப காலையில சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்காங்க. பிரிட்ஜுக்கு கீழே வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்ற மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கார் இருக்கு பாத்தீங்களா, பிரிட்ஜுக்கு நடுவில் நின்னுட்டு இருக்கு. இது எப்படி பிரிட்ஜுக்கு நடுவுல வந்து நிக்குது, யாராவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா யாரு கொண்டு வந்தாலும் சரி, காரை விட்டு இறங்கலாம் முடியாது. கொண்டு வந்தவங்க கார்லயே தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு காரை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா கார்ல யாரையும் காணோம். என்ன யாரையும் காணோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு கார் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகி இவங்களை ஃபாலோ பண்ணுது. இவங்களுமே பயத்துல திருச்சி இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அந்த கார் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நார்மலா அந்த கார் வந்து இவங்க வீட்டு கிட்ட நிக்குது. ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா நம்புறது கஷ்டம் இல்ல, அதனால ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப ஈரனுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. பசங்களை பாத்துக்கோன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப கார் கிட்ட பயந்த மாதிரி வராங்க. இப்ப பயந்துகிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கார் ஸ்டார்ட் ஆயிருது. செம்ம வேகமா போயிட்டு இருக்கு. கார் ஆட்டோமேட்டிக்கா போறதுனால இவங்க பயப்படுறாங்க. நிறுத்து நிறுத்துன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மலை உச்சி கிட்ட போய் நிக்குது. இவங்களுமே பொறுமையா காரை விட்டு வெளியே வராங்க. வந்தவங்க மலை உச்சி கிட்ட தான் அது நின்றுக்குன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஷாக்லாம் ஆயிடுறாங்க. பூஜா ஒரு டாக்டரை பாருன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த டாக்டரை பாக்குறதுக்காக தான் ஈரன் வந்திருக்காங்க. டாக்டரும் உங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு தானே இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஆமா, 3 வருஷம் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்குன்னு செக்ஷுவல் நீட்லாம் இருக்குமே, அதெல்லாம் எப்படி போக்கிக்கிறீங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. காரணமா தான் நான் கேக்குறேன், ரேப் நடந்ததா நீங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தீங்கல்லன்னு கேக்குறாரு. ஆமா, ரேப் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
கண்ணுக்கு தெரியாத பேய் தான் உங்க கூட ஒண்ணா இருந்ததா நீங்க பூஜா கிட்ட சொல்லிருக்கீங்க. பேய்லாம் கிடையவே கிடையாது மேடம், எல்லாமே நம்மளோட ஹாலுசினேஷன் மட்டும்தான். ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்க இந்த 3 வருஷத்துல டிப்ரெஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட செக்ஷுவல் நீடும் உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி பூர்த்தி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க செக்ஷுவல் நீட பூர்த்தி செய்யறது நீங்க தான். நீங்களே தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ரேப்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரேப் நடந்ததா இல்லையான்றதை என்னால சொல்ல முடியாதா? கண்டிப்பா எனக்கு ரேப் நடந்தது, பேயினால் தான் அந்த விஷயம் நடந்ததுன்ற மாதிரி கோவமா போறாங்க. முதல்ல அந்த பேய் உங்ககிட்ட ஒன்னா மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா இவங்க என்னைக்கு ஃப்ரெண்டை கூட்டு வந்தாங்களோ அன்னில இருந்து அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஈரினுமே இப்ப ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஒரு குளியல போடலான்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பேய் நடமாட்டம் ஆரம்பிக்குது. இவங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. என்ன விடு விடுன்னு சொல்றாங்க. ஆனா பேய் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மூர்க்கமா இவங்க கிட்ட நடந்துக்குது. காலையில இவங்களுமே டாக்டரை பாக்குறதுக்காக வராங்க. என் உடம்பு முழுக்க காயம் இருக்கு, பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காயமா காட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பேய் ரொம்ப மோசமா நடந்திருக்கு போல, ஏகப்பட்ட அடிலாம் பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த காயம் கூட உண்மை இல்லைன்னு சொல்ல போறீங்களான்ற மாதிரி ஈரேன் கோவமா கேக்குறாங்க. கண்டிப்பா காயம் உண்மைதான் மேடம், ஆனா அது எப்படி ஏற்பட்டதுன்றதுதான் கேள்வி. பேயால ஏற்பட்டதா நீங்க சொல்றீங்க. பேயால ஏற்பட வாய்ப்பு இல்ல, உங்களால ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். மல்டிபிள் பர்சனாலிட்டி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பலாம் நினைச்சா இவங்களுக்கு வண்டி கிடைக்கல போல. அந்த வழியா டாக்டர் வராரு. நான் வேணா இன்னைக்கு வீட்டுல டிராப் பண்றேன் ஏறுங்கன்னு சொல்லிட்டாரு. வேணான்னு சொல்றாங்க. அட ஏறுங்க மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே கார்ல ஏத்திடுறாரு. இப்ப இவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. எதுக்கு ஆன்டிக் ஷாப் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் வைக்கணும்லாம் பிளான் பண்ணல, என் ஸ்டெப் ஃபாதர் ஆன்டிக் ஷாப் தான் வச்சிருந்தாரு, அதை நான் கண்டினியூ பண்ணலான்றதுக்காக தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி விக்கிய பத்தி சொல்லும் போது ஸ்டெப் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உண்மையான பிரதர் இல்லையான்னு கேட்கிறாரு. உண்மையான பிரதர் இல்ல, என் ஸ்டெப் ஃபாதரோட பையன் தான் விக்கின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா உடம்பு முடியாம இறந்து போயிருப்பாரு. அம்மா இருக்காங்கல்ல, செகண்டா மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் ஸ்டெப் ஃபாதரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஸ்டெப் ஃபாதருக்கு விக்கி பையனா இருந்திருப்பான். நீங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது ஃபாதரோ இல்ல ஸ்டெப் ஃபாதரோ உங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் ஃபாதர் ரொம்ப நல்லவரு, என் மேல கை வச்சதே இல்ல, என் மேல அவருக்கு ரொம்ப பாசம் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்ப ஸ்டெப் ஃபாதர் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் சில விஷயங்களை பேச வேணாம்னு நினைக்கிறேன், விடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதை கேட்கிறேன், எதுனாலும் சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே ஸ்டெப் ஃபாதரை பத்தி சொல்றாங்க. ஸ்டெப் ஃபாதர் இருக்காருல, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது தப்பாலாம் கைய வைப்பாரு, தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாரு. உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் சொல்ற எதையும் என்னோட அம்மா கேட்கறதுக்கு தயாரா இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தினால தான் உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் பிரிவு ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த விஷயத்தினால சொல்ல முடியாது, என்னோட ஸ்டெப் ஃபாதர் உடம்பு முடியாம போயிட்டாரு, அவரை பாத்துக்கணும்ன்ற மாதிரி நான் சில வேலைலாம் பண்ணேன், அதெல்லாம் என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஆளுக்கு நீ எதுக்காக ஹெல்ப் பண்றன்ற மாதிரி என் மேல கோவப்பட்டாரு. இருந்தாலும் அவர் மனுஷன் தானே, அவரை அப்படியே விட முடியல, அதனால தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவரை பாத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட பேய் இருக்கிறத டாக்டர் ஏத்துக்க மாட்டாரு. ஸ்டெப் ஃபாதர்னால இவங்களுக்கு அபியூஸ்லாம் நடந்திருக்கு. அந்த அபியூஸ் இவங்க மைண்டுக்குள்ள ஓடி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உருவாகி இவங்களே அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாரு. சரி மேடம் நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே வாசல் வரைக்கும் வந்து அனுப்பி விடுறாங்க. இன்னைக்கு பொண்ணோட பர்த்டேவா இருக்கும். அம்மாவும் கேக் ரெடின்ற மாதிரி டேபிள்ல வந்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு சேரை இழுத்துட்டு வந்து போடலான்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்க பறந்து போய் விழுறாங்க. தம்பியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. அந்த ஃபோர்ஸ் தம்பியும் அட்டாக் பண்ணிருது. தம்பியும் வீட்டுல நடந்ததை பத்திலாம் இந்த டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஈரின் வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரின் படுத்துட்டு இருக்கும் போது அந்த பேய் வந்துருது. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பேயும் இவங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. ஈரனுக்கும் செக்ஷுவல் ஃபீலிங் ரொம்ப அதிகமாயிருது. ஈரன் தடுக்காம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா போக போக அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மோசமா நடந்துக்குது. இவங்களை போட்டு அடிக்குது. இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இவங்க கத்துனா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துருவாங்கல்ல, அதனால கத்தாம கஷ்டப்பட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேய் தினம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு போல. இந்த வீட்டை விட்டு இவங்களால போக முடியல. இவங்க உடம்பு முழுக்க காயமா இருக்கு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, பேய் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டர் இருக்கார்ல, நீங்க இவ்வளவு சொல்றதுனால என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாக்குறேன், பேய் ஓட்டுற வேலை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவரை உங்க வீட்டுக்கு என்னைக்காவது கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்கறதுக்காக ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட இவங்க டாக்டர் கிட்ட பேசினதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் கூட வந்திருக்காரு போல. நம்ம வீட்டுக்கு போனோம், சீக்கிரமா வான்ற மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. நான் போனோம், இப்போதைக்கு கிளம்புறேன்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஈரின் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க போல. திடீர்னு பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. ஒரு ஃபோர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்க பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க.
ஃப்ரெண்டு இன்னும் கிளம்பி இருக்க மாட்டாங்க, வாசல்ல தான் இருந்திருப்பாங்க. இப்ப வேகமா உள்ள வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ஃப்ரெண்டு கண் முன்னாடியே ஹீரோயின் காத்துல எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோ ஷாக் ஆயிடுறாங்க. நான் பறந்ததை நீ பார்த்தலன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஃப்ரெண்டும் பார்த்தேன்னு சொல்றாங்க. இப்ப நீ சொன்ன விஷயத்த நான் நம்புறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, வா கிளம்பலான்ற மாதிரி பூஜாவை கூப்பிடுறாரு. இப்ப பூஜாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃபாரின் கப்பல் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அதை திரும்பி தரதுக்காக தான் வந்திருக்காங்க. என் ஒய்ஃபோட கனவுல திரும்ப திரும்ப ஒரு வயசான பாட்டி வந்திருக்காங்க. இந்த பொருளை கொண்டு போய் அந்த கடைக்கார பொண்ணு கிட்ட தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் பயத்துல தரதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு காசெல்லாம் கூட திரும்பி வேணாம், இதை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி தந்துட்டு கிளம்புறாங்க. அந்த டிபெட்டியன் பார்ட்டி தான் வந்திருக்காங்க போலன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த ரோடே பிஸியா தான் இருக்கு. இவங்களுமே கார் எடுக்கிறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப கார் பக்கத்துல வந்தவங்க கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பேய் இவங்களுக்கு பின்னாடி வந்துருது போல. வந்த பேய் இருக்குல்ல, இவங்க பிளவுஸ் எல்லாம் கிழிக்க ஆரம்பிக்குது. இவங்களுமே பயத்துல வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கஷ்டப்படுறது சுத்தி இருக்க யாருக்குமே தெரியல. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, அந்த ஷட்டரை வேகமா ஓபன் பண்றாங்க. ஷட்டருக்குள்ள போய் ஷட்டரை சாத்திடுறாங்க. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த பேய் அடங்க மாட்டேங்குது, கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்பதான் அந்த பாட்டி தந்த பொருளை பாக்குறாங்க. அந்த பொருளை காட்டுறாங்க. தட்டுற சவுண்டு நின்றுது. அந்த பொருள் மூலியமா இவங்களும் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த பொருளை வச்சு வீட்டுல இருக்க எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொருளை வச்சு இவங்க ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்க. அது நேரடியா இவங்களை எதுவுமே பண்ண முடியல. ஆனா பொருளை வச்சுலாம் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை மீறி அந்த பேய் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு இந்த இடத்துல பலமா காத்தடிக்குது. இவங்க எல்லாருமே அந்தரத்துல பறந்துட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்களையும் காப்பாத்தணும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பெரிய பொண்ணை கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க. ஆனா சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, காத்துல அடிச்சுட்டு இங்க இருந்து பறந்து போயிடுறா. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பொண்ணு எங்க போனான்னு பாக்குறதுக்காக வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த டாக்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே டாக்டர் கிட்ட பயந்துகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தரை கூட்டு வந்திருக்கேன், அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவர் கூட்டு வந்திருக்க நபரோட பேரு முகேஷ் அப்படின்றது. அவர் இதுக்கு முன்னாடியே சில பேயெல்லாம் ஓட்டியிருப்பாரு. அவருமே பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே வீட்டுக்குள்ள நடந்ததை பத்தி சொல்றாங்க. இப்ப முகேஷும் வீட்டுக்குள்ள செக் பண்றதுக்காக வராரு. பேய் ஆக்டிவிட்டி நடந்ததுக்கான தடம்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஃபீல் பண்ணி பார்த்த முகேஷ் இருக்கார்ல, சாதாரண பேய் மாதிரி தெரியல, ரொம்ப மோசமான பேய் மாதிரி தான் தெரியுது. உங்க பொண்ணு அதுதான் தூக்கிட்டு போயிருக்கு, கவலைப்படாதீங்க, எப்படியாவது காப்பாத்திரலாம், நான் சொல்ற மாதிரிலாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோயினும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பொண்ணை கூட்டு போன இடத்துக்கு போலான்ற மாதிரி எல்லாரையும் வெளியே கூட்டு வர்றாரு. இப்போ ஒரு பகுதியை ரீச் பண்ணிடுறாரு. அந்த பகுதிக்கு வரும்போது சில விஷயங்கள் தோணுது. அதாவது ஊரே சேர்ந்து ஒருத்தனை கொடூரமா அடிச்சு சாவடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் தோணுது. இப்ப முகேஷும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பாக்குறாரு. பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல 100 பாடிக்கு மேல இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு ஊர்ல ரொம்ப மோசமான குற்றம் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஊர் மக்கள் கொடூரமா சாவடிப்பாங்க போல. அந்த மாதிரி இறந்து போனவங்களோட பாடி தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரேபிஸ்டும் இருக்கான், உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டது அந்த ரேபிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல மின்னல் அடிச்சது பாத்தீங்களா, அந்த மின்னல்னால தான் இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கும். அது மூலியமா தான் பேய்ங்கெல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பேய்ங்கெல்லாம் வெளியே வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி ஊர் மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அந்த இடத்துல பூஜை எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் தற்காப்புக்காக ஒரு டாலரை யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதனால கோவப்பட்டு தான் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கிறதா முகேஷ் சொல்றாரு. அந்த டாலர் மூலியமா தான் நீங்க பொண்ணை ரீச் பண்ண முடியும், நாங்கெல்லாம் போறது கஷ்டம், நீங்க தான் உள்ள போகணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உள்ள கொகை மாதிரி இருக்கும் போல. இவங்களுமே அவங்க போறதுக்காக குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. முகேஷும் டாக்டரும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது அந்த பேய்க்கு தெரியுது, அங்க இருக்க பேய்ங்களுக்கு தெரியுது. எல்லா பேய்ங்களும் கோவப்பட்டு இவங்க 2 பேரையும் பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணுது. போக போக முகேஷும் டாக்டரும் இந்த இடத்துல அடிலாம் பட்டுட்டு இருக்காங்க. போங்க போங்கன்ற மாதிரி முகேஷ் கத்திட்டு இருக்காரு. பெரிய பொண்ணு இங்க தானே இருக்கா, நீ இங்கே இருன்ற மாதிரி ஒரு இடத்துல நிக்க வச்சிடுறாங்க. இப்ப வேகமா உள்ள போனோன்ற மாதிரி இவங்களும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப கையில டாலர் இருக்குல்ல, அந்த டாலர் மூலியமா இவங்க பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்க பேய்ங்களும் இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை தாண்டி தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒரு பேய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாரு ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரி இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா வேற யாரும் கிடையாது, இவங்களோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அப்பதான் தேவதை மாதிரி இந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பவும் பார்த்து ஸ்மைல் பண்றாரு. இவங்க பொண்ணை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. இவங்களும் வேற வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப கடைசியா இந்த வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கூட கதவு இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா சாத்திருது. என்ன ஆட்டோமேட்டிக்கா சாத்துது, இன்னும் பேய் இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
இப்ப கதவை திறந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க. எல்லாருமே கார் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சின்ன பொண்ணு இருக்கால, வேகமா வீட்டுக்குள்ள ஒரு பொம்மையை எடுக்கிறதுக்காக போறா. அவ போனோன்னு கதவு சாத்திருது. என்ன கதவு சாத்திருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே ஓடுறதுக்காக போறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. சும்மா எண்டிங்ல இப்படி வைக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.